ஆக்சுவலி நீங்க சொன்ன கதைகள் தான் நான் வந்து ஆக்சுவலி படமா அது பண்ணிட்டு எங்கேயாவது இருக்கேன். மூலக்கதை அப்பா அப்படின்னு சொல்லி போடலாமே, அது ஏன் போடுறது இல்லைன்னு. சொன்னாதான் தெரியுமா, இப்ப எல்லாருக்கும் ஆல்ரெடி இல்ல தெரியுமே. இப்ப டிஸ்கஷன்ல இருக்க நான் சொன்ன கதை தான். ஆமா, நீ சொன்ன கதை. நான் அதை சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். நான் இந்த கதைகளா ஆமா. இருந்தா மங்காத்தா பாரு, மங்காத்தா அது ஆமா. போட்டிருக்கலாம். நீ வந்து மூலக்கதை அப்பா அப்படின்னு போட்டிருக்கலாம். எனக்கு ஒரு பேர் தானங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்காங்க பிள்ளைங்க, நான் என்ன பண்றது? நாங்க என்னதான் பண்ணாலும் அது கரகாட்டக்காரன் மாதிரி வர மாட்டேங்குது. எடுத்து பாருங்களேன் பாப்போம். நிஜமா அது நிஜமா இனிமே ஒன்னாலே முடியாதுன்னு நினைக்கிறேன். டேய் அப்படி சொல்லாத. இல்ல இல்ல முடியாது அது முடியாது நிஜமா ரொம்ப முடியாது. கஷ்டம். அமைச்சதான் விளையாட்டுத்தனமா எடுத்த படம்ல. அது மாதிரி தான் நீயும் ஜாலியா எடுக்கிறேன்னு எல்லாருமே சொல்றாங்க. பிரபு டைரக்ட் பண்ணா ஜாலியா இருக்கும், ஒரு டென்ஷனே இருக்காது, ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாருன்னு. அதுலயும் என்ன பார்த்து காப்பி அடிச்சிருக்கு நீ. ஃபுல்லாவே உன்னை பார்த்துதான். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு கிடைச்சதுல ரொம்ப அருமையான விஷயம் வந்து எனக்கு கிடைச்ச பிள்ளைங்க அப்படின்னு. அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுக்கலன்னா ஆமா, ஏன்னா அப்பா பூஞ்சோலை கேரக்டர் படத்தை வந்து கொடுப்பாரு. ரிலீஸ் பண்றேன்னு ஒரு த்ரெட் வச்சிருக்காரு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அவர் நடிகர், நானும் நடிகர். 2 நடிகர் ஆனா இருக்கோம். உண்மையிலேயே வந்து சித்ரா அங்கிள் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வந்து அவரோட ஷோல வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த கேள்வி என்னன்னா வந்து, உங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் டேட் கொடுத்தாங்கன்னா எந்த டைரக்டரை வச்சு நீங்க படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை அவரு வெங்கட் பிரபு அப்படின்னு. ஐயோ அதுதான் சூப்பர்ல. அதுதான் பலிச்சுது. சூப்பர் சூப்பர் அவங்க சூப்பர். சொன்னதுதான். அது நிஜமா ரொம்ப அவங்களோட ஆசீர்வாதம். என்னெல்லாம் குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. விஷுவல் திங்கிங் அதனால தான் வந்து ரொம்ப. சரி, இப்ப நீங்க சொல்றது பலிக்கணும். இப்ப வெங்கட் பிரபு படத்துல நான் இருப்பேன், ஏதாவது ஒரு சின்ன சீன்ல வருவேன். நிச்சயமா பலிக்கணும் அந்த வார்த்தை பலிக்கணும். நானு கண்டிப்பா பிரேமுக்கு அப்பாவை போட்டுரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.